இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது பாத்தீங்கன்னா 4 சென்ட் லேண்ட் ஏரியால வடமேற்குல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீட்டை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடு உங்களுக்கு எங்க லொகேட் ஆகியிருக்கு, இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சைஸ்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ராம் ஸ்டாண்ட் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு 1420 பில்டப் பண்ணியிருக்காங்க. சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாகவும் இருக்குங்க. வீடு கார்னர் சைட் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டனிங் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் அதே மாதிரி நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லைட் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உங்களுக்கு ஒரு கார்டனிங் ஸ்பெட் பண்ணியிருக்காங்க. கிராண்டாக உங்களுக்கு எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 14x22. வால்ஸ் ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமுலையில் போர்வெல் போட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் அமைச்சிருக்காங்க. போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் தாராளமாக 2 காருக்கு நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்கனால டோர் நார்த் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16x16ங்கிற சைஸில் உங்களுக்கு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பொறுத்தளவுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2x4ங்கிற வெட்டிஃபைட் கிளாஸ் ஃபினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு லைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலுக்கு பூரா உங்களுக்கு ஃபுல்லாமே வால்பேப்பர் டிசைன் ஒட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியை வால் மவுண்ட் பண்ண தனியாக உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்ட்ரிப் லைட் செட்டிங்கோட பிளான் பண்ணிக்கிறது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க. ஹாலில் இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங்கை பார்க்க போகிறோம். இது ஒரு டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x16ங்கிற சைஸில் போட்டிருக்காங்க. எல் சேஃபில் டேபிள் டாப்பை பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட அமைச்சு ஃபுல்லாக கிரைனைட் ஃபினிஷோட அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு கீழே வுடன் பேஸ் கேபினெட் அமைச்சிருக்காங்க. மேலே நிறைய ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சிமினி மாட்டியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா எல் சேஃபில் உங்களுக்கு மேலே லாஃப்ட் பூராத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு என்ட்ரி ஆகிறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 5x10ங்க. ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமுக்கு என்ட்ரி ஆகிறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16ங்க. ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் செல்ஃப்க்கு பூராமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 5x10. வால்ஸுக்கும் ஃப்ளோருக்கும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் ப்ளே பண்ணியிருக்காங்க.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்குள்ள அமைஞ்சிருக்குங்க. லேண்டோட சேர்த்து மொத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68 lakhs. இந்த வீட்டோட லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோவில்பாளையம் பக்கத்தில் பொன்னை கவுண்டன் புதூர் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கிட்ட ஃபேர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு மெகா டவுன்ஷிப் அமைஞ்சிருக்குங்க. அந்த டவுன்ஷிப்குள்ளே தான் இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஷோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.